வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தபோது 1958ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுர பொதுக்கூட்டத்திற்கு புறப்படுகிறார். போகும் வழியில் சாப்பிடுவதற்கு சிறிய ஹோட்டலாக பார்த்து காரை நிறுத்தும்படி கூறுகிறார் அண்ணா அவர்கள். டிரைவரும் அதன்படியே காரை நிறுத்தினார். என்.வி. நடராஜன் அவர்களோடு டிரைவரையும் அழைத்து கொண்டு அந்த சிறிய ஹோட்டலில் உணவருந்தினார் அண்ணா அவர்கள். சாப்பாடு நன்றாக இல்லை. உடனே என்.வி. நடராஜன் அவர்கள் உணவு நன்றாக இல்லை, பெரிய ஹோட்டலுக்கு சென்றிருக்கலாம் என்றார். அதற்கு அண்ணா அவர்கள், பெரிய ஹோட்டலுக்கு செல்ல வேண்டுமென்றால் நம்மிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் என்றார். அண்ணா அவர்களின் கட்சியான திமுகவில் அப்போது பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் உறுப்பினராக இருந்தார்கள். ஆனால் அந்த கட்சியை நடத்தும் அண்ணா அவர்களும் ஏழையாக இருந்தார். நடராஜன் மூலம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பொன்மனச்செம்மல் தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற திரைப்படத்தில் அண்ணா அவர்களுக்கு கதை எழுத வாய்ப்பு கொடுத்து தயாரிப்பாளர் ஆர் சந்திரன் மூலம் அண்ணா அவர்கள் கேட்ட சம்பளத்தை விட 3 மடங்கு அதிக சம்பளத்தை கொடுத்து அண்ணா அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.